திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனைகளோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற பொக்கிஷத்தை கூறி மகிழுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம் ஆணையிட்டு சொல்லுகிறேன். நலமாக வளமாக வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அதில் அதனும் அறிக்கொண்டிருக்கிற நம்பேருமேன், சிவபெருமேன், குத்தப்பெருமேன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று திருச்சிற்றம்பலம் எல்லாம் திரும்ப மூன்றாம் திருமுறையிலே துங்கமாகரி பங்கமாவடும் பதிகம் 110. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. பெருமாண்டத்திலே பாடலை பாடி மகிழ்விப்போம். 4வது பாடல். துங்கமாவரி பங்கமாவடும் செங்கையால் நிகழ் வெங்குரு அங்கணான் அடிதங்கையால் தொழ அங்கணான் அடி தம் கையால் தொழ தங்குமோ வினையே. திருச்சிற்றம்பலம். உயர்ந்ததும் பெரியதும் ஆகிய யானை. பாருங்க, கரின்னு சொன்னாலே போதும். யானையை கொஞ்சம் அப்படியே தெளிவுபடுத்துகிறார். உயர்ந்தது பெரியது. துங்க மா கரி. துங்கனாலும் உயர்ந்தது, மானா பெரிய. உயர்ந்ததும் பெரியதுமான யானை துன்புறும்படி அதனை கொன்று அந்த யானையினுடைய தோலை உரித்து போர்த்தி கொண்ட சிவந்த கைகளை உடையவன் யாரு? நம்பெருமான் சிவபெருமான், குத்தப்பெருமான். திருச்சிற்றம்பலம். அப்படி சிவந்த கைகளை உடையவனும் புகழோடு விளங்குகின்ற திருவெங்குரு என்னும் திருத்தலத்திலே வீற்றிருந்து அருளுகின்ற கண் எப்படி இருக்கா சுவாமி? அழகான கண்கள், அழகிய கண்களை உடைய சிவபெருமான் அங்கண். அப்படிப்பட்ட சிவபெருமான் திருவடிகளை தங்கள் கைகளாலே தொழுதல் வேண்டும். கடலணிந்த பெருமானுடைய திருவடிகளை தம் கைகளாலே தொழுபவர்களிடம் என்ன தங்காது? வினை தங்காது. அங்கே வினையே தங்காது. சுவாமியை வணங்கினாலே போதும். துங்கம்னா முதலே சொன்னேன், உயர்வு. மா என்பது பெரிய. பங்கம்னா துன்பம். துன்பப்படும்படியாக அதை தோலை உரித்தார். நிகழ் பொருந்தியே வெங்குரு திகழ். வெங்குருவிலே திகழ்கின்ற பெருமான் அங்கனான்
எங்கே? வெங்குரு என்னும் தலத்திலே விளங்குகின்ற சிவபெருமானுடைய திருவடிகளை தொழணும். கையிலால் தொழுதல் சொல்கிறார். தம் கையால் தொழ தங்குமோ வினையே. அந்த வினையானது தங்காது, அவர்களை விட்டு நீங்கிவிடும். எனவே அடியார் பெருமக்களே, நாம் இப்பொழுது திருக்கழுமலம் செல்வோம். அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பெருவாழ்வு பெறுவோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருக என்ற நோக்கிலே நாள்தோறும் கேட்டுக்கொண்டு அகமகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களே, நீங்கள் மகிழ்வதைப் போல மற்றவர்களும் நல்ல மகிழ வேண்டும் என்ற நல்நோக்கத்தோடு உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோள். திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களும் கேட்டு அகமகிழ நீங்களும் மகிழ வேண்டி கேட்டு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.